Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு லொகேஷன்ஸை வந்து 3D வியூவில் நம்மளோட மொபைலில் இருக்கிற ஒரு ஆப் மூலியமாகவே பார்த்துக்க முடியும். அந்த ஆப் என்ன அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு லொகேஷன் பற்றின டீட்டெயில்ஸோ அப்படி இல்லைனா வந்து ஒரு லொகேஷனை பற்றின ஃபோட்டோஸோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூகுளில் டேரெக்டாக சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கூகுள் மேப்ஸில் வந்து டைப் பண்ணுறது மூலிமா அந்த லொகேஷனோட ஃபோட்டோஸ் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லொகேஷனோட 3D வியூ பார்த்துக்க முடியும். அதாவது லைவில் நம்ம வந்து எப்படி பார்த்தா வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுமோ, லைவில் பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ஃபீல் கிடைக்குமோ, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன்ஸை வந்து நம்ம இந்த ஆப்லேயே பார்த்துக்க முடியும். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் எர்த் அப்படின்றது தான் இந்த ஆப்போட நேம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட ஓவரால் யூசேஜஸ் வரும். ஜென்ரலாக வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற லொகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூவில் லைவில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட மெயின் ப்ளஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 2 ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஓவரால் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லொகேஷன் சிம்பிள் இருக்கும். லொகேஷன் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன்ஸ் வந்து பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்களோட வியூவை மட்டும் நீங்கள் வந்து 3D வியூவில் பார்க்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இது வந்து சூஸ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா வந்து நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணும்போது அதாவது லொகேஷன் சர்வீஸ் ஆன் பண்ணும்போது டேரெக்டாக நம்மளோட லொகேஷன் வந்து லொக்கேட் பண்ணி கரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த லொகேஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கரெக்டாக எக்ஸாக்டான லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் இருக்கிற லொகேஷனையுமே நீங்கள் வந்து 3D வியூவிலையோ 2D வியூவிலையோ இதிலே பார்த்துக்க முடியும். நீங்கள் பர்டிகுலர் ஏதாச்சும் ஸ்பாட்டை வந்து நீங்கள் இதிலே பார்க்கணும் அப்படின்னா வந்து மேலே இருக்கிற அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணணுமோ அந்த ஸ்பாட்டோட எக்ஸாக்ட் நேம் அண்டு அதோட லொகேஷன்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D வியூவில் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் என்டர் பண்ணி நான் வந்து ஒரு பிளேஸோட லொகேஷன் வந்து எடுத்திருக்கேன். இதோட 3D வியூ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லொகேஷன் ஆப்ஷன் வச்சிங்களா, அதுக்கு கீழே வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது 3D 2D அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து 2D இருந்துச்சு அப்படின்னா வந்து 3D வியூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை 2D வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூகுள் மேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம சேட்டலைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம 2D வியூவில் மேப்ஸ்லேயே பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க 3D வியூ. 3D வியூ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் சரௌண்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த லொக்கேஷனை வந்து ஒரு 3D வியூவில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த லொக்கேஷனை வந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்க முடியும் நம்ம மொபைல்லே. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து காட்டும். ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3D வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கரெக்டாக வந்து அப்டேட்டில் இருக்குது. அதாவது அந்த பில்டிங்ஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்த்துக்க முடியும். லோ ஆங்கிள் அண்ட் வைட் ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லையுமே பார்த்துக்க முடியும். பட் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வியூ பண்ணுற மாதிரி 3D வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். பட் எல்லா ஆங்கிள்லையும் பார்த்துக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். மேபி வந்து இது ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வரலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏதோ லொக்கேஷன் பார்த்தோம். பட் நார்மல் 3D வியூ தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸோட நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்க்கு மேட்ச் ஆகிற அந்த பிளேஸில் எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைவில் எப்படி இருக்குமோ, அதாவது எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்த்துக்கலாம். லைவில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் இதிலே காட்டும். ஃபாரின் லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா ஆங்கிலையும் வைட் ஆங்கிள் எல்லா ஆங்கிலையுமே பார்த்துக்க முடியும். நம்ம வந்து லைவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். அந்தளவுக்கு வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நிறைய லொகேஷன்ஸ் வந்து நீங்கள் இதிலே பார்த்துக்க முடியும். இதில் பார்க்குற இமேஜஸை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா சேவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதிலே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் வந்து எனேபிள் இருக்குது. லெஃப்ட் சைடு கார்னருக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து கிரியேட் ஏ போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் பார்க்குற லொக்கேஷனை வந்து டேரெக்டாகவே வந்து ஒரு இமேஜாக வந்து கேப்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சேவும் பண்ணிக்கலாம். சில மொபைல்ஸில் வந்து டேரெக்டாகவே கூட சேவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு லொக்கேஷனோட லென்த் எவ்வளோ இருக்குன்றது கூட நீங்கள் இதிலே மெஷர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த இமேஜஸ்க்கு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து மெஷர் ஆகிடும். திரும்ப வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து அதை வந்து மெஷர் பண்ணணுமோ, அதாவது எவ்வளோ லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணணுமோ அந்த மெஷரேஷனை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எடுத்து வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணுன்ற லொக்கேஷன்ஸையோ அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன்ஸையோ 3D வியூவில் பார்த்துக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் எர்த் அப்படின்ற ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லொக்கேஷனோட ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அதை வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.